அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ வந்து R15 பிராண்ட் நியூ பைக் 5 வருஷத்துக்கு பிறகு இலங்கையில வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பவுனியாவில் தான் விற்பனைக்காக வந்திருக்கு. பிராண்ட் நியூ R15 MT-15 பைக் எல்லாம் எப்ப வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் அவர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு பைக் தான் R15 எப்ப வரும் சொல்லி இந்த பாருங்க பிராண்ட் நியூ கொம்பனியால வந்து ஷோரூம்ல நிக்குது பிராண்ட் நியூ பைக். இந்த பைக் எல்லாம் என்ன விலைக்கு எடுக்கலாம், என்ன மாதிரி லீசிங் வசதிகள், எங்க வந்து எடுக்கலாம், புக் பண்றதா என்ன விஷயம், எல்லா விவரம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் சேனலுக்கு முதல்ல வாரீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நாங்க இந்த வீடியோக்குள்ள போய் ஷோரூம் மேனேஜரோட கழிச்சு என்ன மாதிரி என்ன விஷயங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்வோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி 6 வருஷத்துக்கு பிறகு பிராண்ட் நியூ பைக் R15 எங்களோட இளம்பொடியங்களோட கூடுதலா எதிர்பார்க்கிற பைக் வந்து R15 எப்ப வரும்னு ஒரு 5-6 வருஷமா வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்களுக்கு தான் இந்த பைக் வந்திருக்கு. என்ன மாதிரி இது எந்த இடத்துல வந்திருக்குது? இப்ப அந்த இது எங்கட வந்து வவுனியாவில் ஈடன் மோட்டார். ஈடன் மோட்டார்ஸ் எங்க இருக்குது சரியா? வவுனியா ஃபர்ஸ்ட் ரோஸ்டில். இது கடந்த ஒரு 15 வருஷமா யமஹாவோட ஒரு டீலர் தான். 15 வருஷமா இயங்கி வருது. 15-20 வருஷமா ஆகிட்டு எங்கட 20 வருஷமா எங்கட யமஹா ஈடன் மோட்டார்ஸ் வவுனியா எல்லாருக்கும் தெரியும். கடந்த 5 வருடங்கள் வரவே இல்லை. இப்போ வந்திருக்கு பைக், புது பைக்குகள். அதுல ஒன்றுதான் பைக் வந்து R15. இது R15. R15ல வந்து வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 எல்லாம் வந்திருக்கு நினைக்கிறேன். முதல் இப்ப வந்தது என்ன பைக்? வெர்ஷன் 4. இது வந்து வெர்ஷன் 4. எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பைக்? 2025ஆம் ஆண்டு. 2025ஆம் ஆண்டு தான் உற்பத்தி. ரெஜிஸ்டரும் வந்து 2025 தான். R15 சம்பந்தமான விஷயங்களை சொல்லுங்க. முந்தி வந்த R15க்கும் இதுக்கும் என்னென்ன டிஃபரெண்ட், இது என்ன அப்டேட்டுகளோட வந்திருக்குதா? இப்ப அந்த முந்தி வந்து R15 விட இது கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலா வந்திருக்கேன். இது ஸ்பெஷலா வந்திருக்கு. இதுல என்னன்னா இது இந்தியனாலும் மேனுஃபேக்சர் வந்து இந்தியா ஆனாலும் இது டெக்னாலஜி வந்தா ஜப்பான் தான். ஜப்பான் டெக்னாலஜில மேனுஃபேக்சர் வந்து இந்தியாவில தான். சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு. இப்ப வந்து கொஞ்ச காலம் அசம்பிள் ஆன பைக் வந்து ஒன்று இருக்கு. அப்ப அசம்பிள் பைக் வந்து சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு. இது வந்து ஒரிஜினல் இந்தியன் அசம்பிள் வந்து இப்ப ஸ்ரீலங்கால பார்ட்ஸ்களை கொண்டு வந்து பூட்டுறதா அசம்பிள். ஸ்ரீலங்கா இது ஃபுல்லா ஃபிட் பண்ணி இந்தியால இருந்து வருது டைரக்டா. இப்ப இந்த பைக் நார்மலா என்ன விலை? இப்ப இந்த பைக்குன்ற பிராண்ட் நியூ பைக்குன்ற விலை என்ன? இது வந்து இப்ப போது R1ல இங்க 2 கலர் வருது. இப்ப பிளாக்கும் ப்ளூவும். ஓகே, 2 கலர் அவைலபிள். ஒன்று 16,54,900 ரூபாய் முடியும். 16,54,900. 2 முறை விலை தானே? 2 முறை விலை. 2 கலர்ஸ் தான் வருது. ப்ளூ கலர், ஒன்று பிளாக் கலர் வருது. இப்ப உங்களை வந்து புக் பண்றேன்னு சொன்னால் அது என்ன மாதிரி இந்த வரும்? இப்போதைக்கு எங்க புக்கிங்ல வந்து நீங்க வந்து முன்பணமா 25% 25% கட்டணும். 3,05,000 3 லட்சம் ரூபாய் கட்டணும். இதுல வந்து புக்கிங் அமௌண்ட் வந்து 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொன்னா இந்த பைக் வந்து எப்ப நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? இது வந்து நீங்க இப்போதைக்கு நாங்கள் இந்த பைக் வந்து ஆர்டர் பண்ணி அவர் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ள தான் வருது. ஆனா இப்போ உங்களோட ஷோரூமுக்கு ஒரு பைக் தான் வந்திருக்குது. என்ன காரணம்? புக் பண்ணி இல்ல இது உங்க ஃபர்ஸ்டா புக் பண்ண ஒரு பைக் அவர் வந்திருக்கு. இப்ப அடுத்தது எங்க புக்கிங் 2-3 பேர் இருக்கு. அடுத்த கிழமையில எங்களுக்கு 2 பைக் வர கிடக்கு. எலெக்ஷன்னால இந்த வாகனங்கள் ஓட்டங்கள் நிப்பாட்டி இருக்கனால அப்படி இப்ப திருப்பி எங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னும் 2 பைக். இது மொத்த விலை வந்து 16,54,900. இதுக்கு வந்து புக்கிங் அமௌண்ட் வந்து 3,30,000 ரூபாய் கட்ட வேண்டி வருது. அதே மாதிரி வந்து டவுன் பேமெண்ட் வந்து 5 லட்சம் ரூபாய். அதோட லீசிங் வசதிகள் இங்கேயே செய்து கொள்ளலாம். லீஸ் வசதி சகலமும் இங்கேயே இருக்கு. எல்லா விஷயமும் இருக்கு. இது இந்த சர்வீஸ்கள், ஃப்ரீ சர்வீஸ்கள் எல்லாம் இந்த மாதிரி இதுல வந்து எங்கட ஷோரூம்லயே ஒரு பின்பக்கம் வந்து எங்க கம்பெனி சர்வீஸ் இருக்கு. உங்களோட ஷோரூம்லயே எல்லாமே இணைஞ்சிருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸும் எங்க இருக்கு. இந்த உடனே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெனுவின் பார்ட்ஸ் இருக்கு. அடுத்தது இதுக்குரிய சர்வீஸும் 30,000 கிலோமீட்டர் எங்கட வாரண்டியில இருக்கும் சகலவும். இது வந்து எத்தனை வருஷம் வாரண்டி, எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இதுக்கு 3 வருஷம் வாரண்டியும் 30,000 கிலோமீட்டர் இருக்கு. 30,000 கிலோமீட்டர். அதை விட நான் நினைக்கிறேன் இப்ப R15க்கு வந்து டபுள் சிக்னல், அந்த அலர்ட் சிக்னலா, இதுக்கு என்ன பேர் சொல்றது? இது வந்து ரன் ஆஃப் இருந்த சுவிட்ச் தான் இப்ப ஸ்டார்ட்டா மாத்தி இருக்கு. முந்தி வந்து ரன் ஆஃப் பண்ற சுவிட்சா வந்தது. இப்ப ரன் வந்து இந்த இப்ப வந்து இத வந்து பிரஸ் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ரன் ஆஃப்க்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கா சவுண்ட காட்டுவோம் அப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி சவுண்ட் பாருங்க.
இது இந்த பைக்கு வந்து எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க? இதுக்கு நாங்கள் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. 3 இயர்ஸ் வாரண்டி அல்ல 30,000 கிலோமீட்டர். 30,000 கிலோமீட்டர். ஆனால் இதை வந்து எங்க யமஹா கம்பெனி டீலர்ஸ்ட மட்டும் தான் சர்வீஸுக்கு கொண்டு போறோம். சர்வீஸுக்கு வந்து உங்களோட யமஹா இலங்கையில உள்ள எந்த யமஹா கம்பெனி சர்வீஸை போட்டுருக்கோம். சர்வீஸ் போட்டுக்கலாம். நான் நினைக்கிறேன் எத்தனை சர்வீஸ்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் ஃப்ரீயா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், 3 ஃப்ரீ. 3 ஃப்ரீ சர்வீஸ். ஓயில்கள் இதுகள் வந்து நீங்க மாத்துவீங்களா இல்லாட்டி அது வந்து கஸ்டமரோட வந்து உங்களோட வந்து 3 சர்வீஸ் இருக்கு. ஓயில் எல்லாம் வந்து கஸ்டமர் தான் மாத்தலாம். மற்ற பிரேக் லைனை செக் பண்ணி ஏபிஎஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் சகலவும் செக் பண்ணி தருவாங்க. இங்கேயே வந்து லீசிங் வசதி எல்லாமே செய்துடும். இப்ப நார்மலா அட்வான்டேஜ் இருக்கு. இந்த பைக்ல நல்லா என்னன்னா ஸ்கிட் ஆகுற மலையில கழிவுல ஸ்கிட் ஆகும் தான் பைக். அதுக்கு ஒரு ட்ரக் இருக்கு, அது கூட வழுக்காது. 2 இது இந்த ட்ரக் சொல்லி ஒன்று போட்டிருக்கான், புது ஃபங்க்ஷன் ஒன்று. அது ஸ்கிட் பண்ணாது, பைக் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஸ்கிட் பண்றது அதே விட முதல்ல R1ல உடம்பு கொஞ்சம் உடம்பு நல்லா கொஞ்சம் வந்து கணக்கா ஆகிறதுக்கு வந்து அந்த அளவா இருக்குல்ல, அளவா இருக்கு. முள்ளத்தண்டு பிரச்சனை வராது. நீங்க அப்படி வராது. அதை விட இப்ப வர பைக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக் வந்து புதுசா வந்து அட் ஆகுது. இப்ப வர கொடுக்குற பைக்குகளுக்கு வந்து ஏபிஎஸ் பிரேக், டபுள் ஏபிஎஸ். முன்னுக்கு இதுக்கு முதல் வந்து R15 வந்து டபுள் டிஸ்க் மாடல்ல வந்தது. முதல் வந்து டபுள் டிஸ்க். முதல் வந்து R15 வந்து வேற வேற கலர்கள்ல வந்ததா இந்த மாதிரி? இந்த முதல் வந்த 3 கலர் வந்து ஆஷும் ரெட்டும், ஆஷ் ரெட், ப்ளூவும், அதே பிளாக் ஒன். அப்ப இதுல வந்து எல்லா பார்ட்ஸ்லயும் வந்து இதுல வந்து யமஹா லோகோக்கள் எல்லாம் குறிச்சிருக்கு, எல்லாம் குறிச்சு. இது வந்து ஒரிஜினலா வந்து இந்தியன்ல இருந்து நேரடியா வர கம்பெனி. அது டெக்னாலஜி வந்து ஜப்பான், டெக்னாலஜி வந்து ஜப்பான், வந்து இந்தியன்ல. இதுல வர டயர்கள் கூட ஒரிஜினல் கம்பெனியால வர எம்ஆர்எஃப் டயர். இதுல அந்த இன்ஜினுக்கு வந்து கேசிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அந்த டபுள் கேசிங் வாரமா இருக்கானே. இது வந்து 16,54,900 வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் இல்லாமல, டாக்குமெண்ட் சார்ஜ் இதுல டாக்குமெண்ட் சார்ஜ் இல்லாம தான் 16,54,900. டாக்குமெண்ட் சார்ஜ்னால இவ்வளவு முடியும். கிட்டத்தட்ட இன்னொரு 10,000 கூடுதலா இருக்கும். 10,000 கூடுதலா வரும். அப்ப இந்த பைக் வந்து நாங்க வந்து நார்மலா எடுக்கலாம், புக் பண்ணி தான் எடுக்கணும். புக் பண்ணி தான் இப்போதை எடுக்கணும். இப்ப வந்து எந்த ஒரு பிராண்ட் நியூ யமஹா பைக் எடுக்கணும்னு சொன்னாலும் புக் பண்ணி தான் எடுக்கணும். புக் பண்ணினால 1 மாசத்துக்குள்ள எடுக்கக்கூடிய மாதிரி, 1 மாசத்துக்குள்ள எடுக்கலாம். 1 மாசத்துக்குள்ள எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலா உங்கள்ட்ட நிக்கிற யமஹாக்கள்ல எந்த பைக்குக்காக கூடுதலான புக்கிங் வந்து கிடைச்சிருக்கு? இப்ப யமஹா பொறுத்தவரை இப்ப ஸ்கூட்டர், R1 எல்லாம் யூத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பைக் நிக்குது. அப்ப எங்களுக்கு கூடுதலா எல்லா பைக்கும் சமனாக தான் வருது. எல்லாம் புக்கிங்ஸ்ல வந்து ஸ்கூட்டருக்கும் R1 MD. இப்ப நார்மலா இங்க வந்து பைக் பதிவு செய்யணும்னு சொன்னா எத்தனை நாள் புத்தகம் வரும்? அது இப்போ 2 கிழமையில நாங்க புக் விடுவோம். 2 கிழமையில புக் இங்க வரும். அப்ப இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். அப்ப நாங்க வந்து இப்ப புக்கிங் வந்து சில பேர் வந்து இப்ப தூர இடத்துல இருக்கிறாங்க வந்து ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செய்யலாமா? ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா புக்கிங் வேலைகள் நடக்கும் தானே. இதுதான் உங்களோட மோட்டர்ஸ் பேர், ஈடன் மோட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இதுதான் வேண்டிய ஃபோன் நம்பர். இந்த போன் நம்பருக்கு அடிச்சு காய்ச்சிட்டு நேரையும் பெறலாம், அல்லது புக்கிங் நேரையும் பெறலாம், ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து R15 இங்க வடக்கமானத்துல நான் நினைக்கிறேன் மௌனியாக தான் வந்திருக்கு போல முதல் பைக். இன்னும் வந்து ஜஸ்னாக்கு வேற இல்ல. அதே மாதிரி வேற பைக்கெல்லாம் உங்கள்ட்ட வந்து என்னென்ன மாதிரி என்னென்ன சொல்லி பார்ப்போம். இது என்ன மாதிரி யமஹான்னு ஸ்டீரலின்னு சொல்லி வந்து யமஹால வந்தது. ZR-ல ஏற்கனவே வந்த ZR மாடல், அதுலயே புது மாடலாக டபுள் டிஸ்கோட வருது. இது வந்து 8,54,900. இது 8,54,900. 8,54,900. அதே மாதிரி இது இப்ப வந்த ரேஸ் ZR ன்னு சொல்றோம். ரேஸ் ZR 125 F5 கார்பரேட்டர் மாடல் இல்ல, இன்ஜெக்டர் மாடல். இது வந்து ஒவ்வொரு கலர்கள்ல இருக்கு. மெட்டாலிக் பிளாக், சைன் ப்ளூ ஒன்னு. இது 8,24,900. 8,24,000. இதுக்கும் நார்மலா டவுன் பேமெண்ட்கள் டவுன் பேமெண்ட் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்களே எல்லாம் செய்து முடியுங்க. அப்ப இந்த பைக்கள் எடுக்கணும்னு சொன்னாலும் புக்கிங் பண்ணி தான் எடுக்கணும். இல்ல இதுவும் புக்கிங் பண்ணி தான். அதுல ஒரு பைக் தான் வந்திருக்கு, புது பைக். பழைய மாடல் ZR அப்ப வருது. பழைய மாடல் ZR இன்னும் 2 கிழமையில வருது. இன்னும் 2 கிழமையில உங்கள்ட்ட உள்ள யமஹா மோட்டார் பைக் எல்லாம் வந்து. இது வந்து இப்ப வந்து நியூ மாடல் ZR.
இதுல வந்து உங்கள்ட்ட வந்து 2 விதமான கலர் இல்ல இப்போதைக்கு எங்கிட்ட பிளாக் கலர் தான் இருக்கு. பிளாக் கலர். ஆனா இப்ப நிக்கிற பைக் வந்து புக்கிங் பைக் நிக்குது. இதெல்லாம் புக்கிங் பைக்ஸ் தான் இருக்கு. புக்கிங் பைக் நிக்குது. இந்த பைக்கள் என்ன மாதிரி என்ன விலையில போகுது? இது வந்து போகுது 8,24,900 ரூபாய். 8,24,900. இங்க வந்து புக் பண்ணி ஒரு மாசம் ஆகும். இது ஒரு மாதத்துக்குள்ள கொடுக்கணும். இதுல நார்மலா பெட்ரோல் எல்லாம் எத்தனை வேலை செய்யுது? இது பெட்ரோல் 65க்கு மேல வருவது. 65க்கு 75க்கு இடையில பார்க்கலாம். 65 அப்படி. இப்ப நார்மலா பழைய பைக்குகளே அந்த விலையெல்லாம் போகுது 7,800 சொல்றாங்களா. அதுக்கு பிராண்ட் நியூ எடுக்கலாம். பிராண்ட் நியூ எடுக்கலாம். இது என்ன இது லேடிஸுக்கு பைக் பார்க்க பெருசா பெரிய பைக் மாதிரி இருக்கு. ஆனா வந்து பேரம் இல்ல, சரியான குறைவு. பேரம் இல்லாத ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு மோட்டார் சத்தமோ ஒரு கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ற சவுண்ட் ஒன்றும் கேட்காது. அது பேட்டரி பைக் மாதிரி. பேட்டரி பைக் மாதிரி அந்த சவுண்ட்ல. ஆனா இதுல நீங்க டிராபிக்ல போய் நீங்க ஸ்லோ பண்ணாலும் இன்ஜின் ஸ்மூத் ஆகி ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த சிக்னல் சந்தில கொண்டு நிப்பாட்டி விட்டா 3 செகண்ட்ல நிக்க மாட்டேன். இது நல்ல ஒரு ஸ்மூத்னஸா இருக்கும். அந்த அது பைக் வெயிட் இல்ல சரியான. இப்ப இருக்க எல்லா பைக்குகளை பார்க்கணும் வெயிட் குறைவு. லேடிஸ் ஒரு வயது போன ஆட்கள் கூட ஓடக்கூடிய பைக். ஏண்டா இப்ப ஸ்கூட்டி பைக்குகள் கூட வந்து கூடுதலான ஆட்கள் எதிர்பார்க்கிற பைக் வந்து வெயிட் இல்லாத பைக்கை தான் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி ஹெட்செட் வெர்ஷன் 2 என்ன மாதிரி? வெர்ஷன் 2 எங்கட பிளாக் கலர் தான் வருது. பிளாக் கலர் வருமானத்துல பிளாக் கலர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கேட்கிற பைக். அது இன்னும் 2 கிழமையில வருது. இன்னும் 2 கிழமையில வரும். ஆனா வந்தாலும் நாங்க புக் பண்ண மட்டும் தான் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து MD-15. அதுல 2 கலர் வருது. ஒன்னு பிளாக்கும் ஒன்னு கிரே கலரும். பிளாக்கும் இந்த கலரும். இது வந்து கலர்களுக்கு கலர் வித்தியாசம் அப்படி ஒண்ணும் இல்லை தானே? அப்படி ஒண்ணும் இல்லை. MD-15 வந்து 14,79,900. 14,79,900. இதுக்கு வந்து 20% வந்து டவுன் பேமெண்ட் புக்கிங் பேமெண்ட் கட்டுவாங்க. அதோட உங்கள்ட்ட ஸ்பேயா பார்ட்ஸ், உங்கள்ட்ட வந்து ஜெனியூன் பார்ட்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். ஜெனியூன் பார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் சென்டரும் இங்கேயே இருக்கு. சர்வீஸ் சென்டர். அப்ப இங்கேயே நாங்கள் வந்தோம்னு சொன்னா யமஹா பைக் எடுத்தோம்னு சொன்னா இங்கேயே நிறைய சர்வீஸ் பண்ணியும் இங்கே நிறைய வந்து விடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். அது இது ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். ஃபர்ஸ்ட் கிராஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 250 மீட்டர் பழைய. அதுல பாருங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட். அந்த ஏனையன் ரோடு போகுது. ஏனையன் ரோடு. அங்க இருந்து சரியா ஒரு 300 மீட்டர் வந்தோம்னு சொன்னா ஒரு நாட் சந்தி ஒன்று வருது. அப்படியே நாட் சந்தியில இருந்து ஒரு 20 மீட்டர் வந்தோம்னு சொன்னா இதுல பாருங்க யமஹா ஷோரூம் இருக்கு. இதுதான் இந்த ஒரு ஷோரூம் தானே? இது ஒரே ஒரு ஷோரூம் தான். ஒரே ஒரு ஷோரூம் தான் வந்து 20 வருஷமா இந்த ஸ்பாட்ல இருக்கு. 20 வருஷமா இதே இடத்துல இருக்கு யமஹா ஷோரூம். இதுதான் இந்த ஷோரூம்ல வந்து ஃபோன் நம்பரு. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அடிச்சு கழிச்சிட்டு நேரடியாக வந்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த பைக் உங்களுக்கு வந்து யமஹால எந்த பைக் தேவைன்னு சொன்னாலும் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, உங்களோட தகவலுக்கு நன்றி.